சபை தேர்தல் இன்னும் முடிவில்லை. அனுர அரசு அறிவிப்பு. என்பிபிக்கு எதிராக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நாமல் ராஜபக்ஷ. சூழ்ச்சி எதுவும் இல்லை. சஜித் அணியினருக்கு கொழும்பு மேயரின் பதில். தமிழ் தலைமைகளின் நரித்தனமான கூட்டணி. ஆத்திரத்தின் உச்சத்தில் அமைச்சர். பிள்ளையானுடன் இணைய துடிக்கும் என்பிபி. சபையில் அம்பலப்படுத்திய சாணக்கியன். தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு தொடர்பில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது. தமிழக அரசு தெரிவிப்பு. இலங்கையில் மிக குறுகிய காலப்பகுதிக்குள் 3 தேர்தல்கள் நடத்தப்பட்டுள்ளன. தற்போது நாட்டின் அபிவிருத்திக்கான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளது. எனவே அவற்றுக்கு முன்னுரிமை அளித்து அதன் பின்னரே மாகாண சபை தேர்தல் குறித்து தீர்மானிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அரச தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் குறித்து ஸ்திரமான தீர்மானம் ஒன்று எடுக்கப்படவில்லை. சுமார் 8 மாத காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பன நடத்தப்பட்டுள்ளன. தற்போது மக்கள் எமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய செயற்பட வேண்டும். எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. இந்த அனைத்து காரணிகளையும் அடிப்படையாக கொண்டுதான் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான காலம் தீர்மானிக்கப்படும். அதற்கு முன்னர் இதனுடன் தொடர்புடைய சட்ட திருத்தங்களையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என நலிந்த ஜேதிச மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் உலுவடகே சந்தமாலி மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த ஆர்ப்பாட்டமானது கொழும்பு மாநகர சபை முன்பாக இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் கலந்து கொண்டார். கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் உலுவடகே சந்தமாலி நேற்று முன்தினம் கிராண்ட் பாஸ் பகுதியில் வைத்து தாக்குதலுக்குள்ளானார். இதன்போது தான் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் குழுவினால் தாக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் புதிய தவிசாளர் தேர்வு தொடர்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கொண்டாட்ட நிகழ்வின் போது அவர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். மேலும் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தாக்கப்படுவதை கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு வருகை தந்த அவரின் கணவரும் தாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாநகர சபை மேயர் தெரிவில் எந்த சதியும் நடக்கவில்லை. தோல்வியடைந்த சஜித் அணியினர் பொய்களை கூறி புலம்புவதை நிறுத்த வேண்டும் என கொழும்பு மாநகர சபையின் புதிய மேயராக தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவு செய்யப்பட்டுள்ள விராய்கலி பல்தசார் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சதியாலேயே கொழும்பு மாநகர சபையை ஐக்கிய மக்கள் சக்தி இழந்தது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணா திலக்க முன்னர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் கருத்துரைக்கும் போது கொழும்பு மாநகர சபையின் புதிய மேயர் விராய்கலி பல்தசார் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், கொழும்பு மாநகர சபை மேயர் தெரிவு விவகாரத்தில் எமது கட்சியின் தலைவர் ஜனாதிபதியோ அல்லது எமது கட்சியின் உயர்பீடமோ தலையிடவில்லை. ஜனநாயக முறைப்படி வாக்கெடுப்பு நடைபெற்றது. 61 உறுப்பினர்கள் எனக்கு ஆணை வழங்கியுள்ளார்கள். கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினர் பல வழிகளில் வியூகங்களை வகுத்தனர். ஆனால் அவர்களின் வியூகம் இறுதியில் தோல்வியடைந்துவிட்டது. தற்போது அவர்கள் பொய்களை கூறி புலம்பத் தொடங்கியுள்ளனர். மேயர் தெரிவில் எந்த சதியும் நடக்கவில்லை. தோல்வியால் புலம்புவதை அவர்கள் நிறுத்த வேண்டும். கொழும்பு மாநகரத்தின் செயற்திட்ட நடவடிக்கைகளுக்கு அவர்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை அரங்கேற்றிய தரப்புகளுடன் இணைந்து அந்த அழிவை ஆதரித்த டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களுடன் கூட்டு சேர்ந்து ஆட்சியமைக்கும் நரித்தனமான அரசியல் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படுவதாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சியமைப்பது தொடர்பில் நாங்கள் யாருடனும் கூட்டு சேரவில்லை. எங்களுக்கான ஆதரவு வழங்கப்பட்டு வருகிறது. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை அரங்கேற்றிய தரப்புகளுடன் சேர்ந்து கொண்டு அந்த அழிவை ஆதரித்த டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களுடன் இணைந்து ஆட்சியமைக்கும் நரித்தனமான அரசியலை நடத்தும் நபர்களாக சிலர் மாறியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சஜித் அணி தொடர்பில் கடந்த காலங்களில் பாரிய விமர்சனங்களை முன்வைத்தவர்கள். அவர்களுடன் சேர்ந்து தமது அரசியலை முன்னெடுக்கும் கேவலமான நிலை உள்ளது. இப்படியானவர்களே எமக்கு எதிராக போலியான பிரச்சாரத்தை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். களுவாஞ்சிக்குடி பிரதேச சபையில் ஆட்சியமைப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி பிள்ளையானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக்கின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றிய வெளிவிவகாரத்துறை பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திராவின் முறைகேடுகள் தொடர்பில் உரையாற்றிய போது சாணக்கியன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதாவது, நாமல் ராஜபக்சவுடன் நீல படையணியுடன் இணைந்து செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பல்வேறு ஊழல் மோசடிகளுக்கு துணை போனவர் என வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திரா குற்றச்சாட்டை முன்வைத்தார்.
இதற்கு பதிலளித்த சாணக்கியன், நான் சபையில் உரையாற்றிய போது எந்த ஒரு முறைகேடுகள் தொடர்பிலும் எதனையும் குறிப்பிடவில்லை. கிழக்கு மாகாணத்தில் விளையாட்டுத் துறையில் ஏற்பட வேண்டிய முன்னேற்றம் தொடர்பிலேயே கருத்துக்களை முன்வைத்தேன். முதலில் இவ்வாறு தான் தோன்றித்தனமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தான் தோன்றித்தனத்தால் தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளீர்கள். நாங்கள் கொள்கையுடன் செயற்படுகின்றோம். களுவாஞ்சிக்குடி பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்கு உங்களின் கட்சி பிள்ளையானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. உண்மையில் உங்களுக்கு வெட்கம் என்பதொன்று இல்லையா என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தமிழகத்தில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சமூக வலைதளங்களில் பகிரப்படும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. அதற்கமைய நேற்று முன்தின நிலவரப்படி 222 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதன் காரணமாக எதிர்வரும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் என சமூக வலைதளங்களில் தகவல்கள் பகிரப்பட்டு வருகிறது. எனினும் இது உண்மைக்கு புறம்பானது என தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது.